வார்மிங் அப் எக்ஸசைஸ் வந்து சிலர் பண்ணவே மாட்டாங்க. சிலர் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்களோ அந்த மூமெண்ட் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வார்மிங் அப்பே வந்து பெரிய ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹெவியான வார்மிங் அப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பேசிக் வார்மிங் அப் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்மிங் அப் எக்ஸசைசஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 4 ரீசன்ஸ். ஒன்று வந்து மேல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த வார்மிங் அப் பண்ணும்போது நம்ம பாடியில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, ஏதாவது பெயின் இருக்கா, ஏதாவது டைட்னஸ் இருக்கா அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும் அந்த வார்மிங் அப் செஷன் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹீட் உள்ள டெவலப் ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். குளுக்கோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த வார்மிங் அப் செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தேர்ட் ரீசன் வந்து மூமெண்ட் ரீகால். இப்போ நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ண போகிறோமோ, ரன் பண்ண போகிறோமோ, இல்லைன்னா வெயிட் ட்ரைனிங் எந்த மூவ்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸில் என்னென்ன மேஜர் மூவ்மெண்ட்ஸ்லாம் வருதோ அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து வெயிட்ஸ் வச்சோ வெயிட்ஸ் இல்லாமலோ ஃபியூ ரெப்பிட்டேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பெனிஃபிட் வந்து மென்டல் ப்ரிப்பரேஷன். எக்ஸசைஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் உள்ளே போயிட்டு இருக்கும். இப்போ அது ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்கான அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணணும் இல்லையா? அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கும் இந்த வார்மிங் அப் செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.